தேவ பிள்ளையே 2021 ஆண்டு மார்ச் மாதம் களியக்காவலை என்கிற அந்த ஊரிலே ஊழியர்கள் எழுப்புதல் மீட்டிங் நடந்த போது அங்கே தேவன் இப்படியாக அடியவனுக்கு பதிவு கொடுக்க வைத்தாங்க. என்னவென்றால், அதாவது நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறதை நான் சொல்லவில்லை, நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறத சொல்லவில்லை, வானத்தையும் பூமியையும் சர்வ சகலத்தையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் வெளிப்படுத்தினவைகளை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். Children of God, in the year 2021, in the month of March, we conducted pastors revival meeting in a place called Kaliyakavale in Kerala. We conducted a meeting for the pastors. In that meeting, I said to them that I am not speaking what NASA is speaking about, but I am prophesying what the Heavenly Father, who is the creator of the heaven and earth, spoke to me through his voice, through his vision. I am speaking now. The creator of heaven and earth and all that is in the universe is the one who prophesied through me all these things. தேவன் எப்ப என்னென்ன காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாங்களோ அது அந்தந்த வார ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த நாட்களிலே எழுப்புதல் ஜெபம் நடக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. அதற்காக ஜெபிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இதை யூடியூப்லயே என்ன செய்திருக்கிறோம், பதிவிட்டு இருக்கிறோம். இதுல பதிவிடப்பட்ட பின்பாக இன்றைக்கு இவ்வளவு இதெல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. Children of God, whatever God is prophesying through me, I will announce in my church, and the church members will keep on praying in all the meetings and also in the Sunday service during the prayer of intention time. And it is also prophesied and uploaded in the Yahweh Revival Ministries YouTube channel, what all God has prophesied and what is being fulfilled. தேவ பிள்ளையே, Children of God, 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 தேவன் அடியோனுக்கு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. Children of God, 2025, that is on September 18, God has revealed to me another thing. சமுத்திரத்தின் ஓரங்களிலே ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சி நிமித்தம், சுனாமி அதன் நிமித்தம், சமுத்திர ஓரமாக இருக்கிற கட்டிடங்கள் அந்த அதிர்வு நிமித்தம், அந்த தண்ணீர்கள் வெளியே வந்த நிமித்தம் உடைந்து நொறுங்கி விழுகிறதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க. God showed me very clearly, due to the earthquakes that is taking place on the coastal areas, the buildings which is on the coastal areas are completely collapsed, and there is also tsunami which is causing this building to collapse, and it is fully vanishing. தேவ பிள்ளையே, Children of God, இதுல பலவீனமான பில்டிங் எல்லாம் என்ன செய்திரு, விழுந்து போயிரும். very weak buildings seem to be, they will fall down. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது. All these things are going to happen. அப்ப கடலோர பகுதியில் இருக்கிற நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். When people, those who are living on the coastal areas, we have to pray for this. நம்முடைய பட்டணத்துக்கு ஆண்டவர் சில முறை ஆண்டவர் இந்த காரியங்களை காண்பித்திருக்கிறாங்க. For our cities, a few times God has showed me this. இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். We have to pray to escape such things, evil things happening. அதே போல தேவ பிள்ளையே, 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 அடியோனுக்கு மற்றொரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினாங்க. கடல் நீரானது கடலை விட்டு வெளியிலே கடந்து வந்து இயல்பு வாழ்க்கைகள், ஜனங்களுடைய குடியிருப்புகள், அதாவது கரையோரங்களில் உள்ள கட்டடங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து இதன் நிமித்தமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சேதங்கள் அடைகிறது. ஏன் அப்படின்னா, வரக்கூடிய புயல் காற்றினாலே, சூறாவளி காற்றினாலே, புயல்களினாலே, சுனாமியினாலே, பூமி அதிர்ச்சிகளினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று தேவன் அடுத்தடுத்து திட்டமாக பேசியிருக்கிறாங்க. Children of God, in the year 2025, September 30th, God again revealed to me another thing, that the coastal areas which is nearer to the seashore, that is, if the water is coming out, the buildings, the houses, the residential area is all fully flooded with water, and the normal life of the people are affected very badly.
and there is immense destruction due to cyclones, due to all these monster storms, tsunami and earthquakes. All these will happen, and God showed me that everything will be affected. தேவ பிள்ளையே, Children of God, இந்த மழை காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சூறாவளிகளும் புயல்களும் இதன் நிமித்தமாக கடல் கொந்தளித்து கடல் நீர்கள் வெளியிலே வந்து ஜனங்களுடைய இயல்பு வாழ்க்கை, ஜனங்களுடைய உடைமைகள் இதெல்லாவற்றையும் அழித்து சூறையாடி கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். during these rainy season, we are witnessing many storms, many monster storms, cyclones and tsunami and earthquakes, and there is great destruction due to rainfall in every part of the world. For all these reasons, we have to pray. தேவ பிள்ளையே, Children of God, இந்த நாட்களிலே சவுதி அரேபியாவிலே கொடிய மழை அழிவினாலே இன்றைக்கு இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிக்கப்பட்டு உடைமைகள் எல்லாம் சேதமடைந்து வாகனங்கள் எல்லாம் தண்ணீரிலே மிதந்து செல்கிறத செய்திகளில பார்க்கிறோம். Children of God, in Saudi Arabia, we can watch in the news channels that there is great rainfall which the history has not seen so far. All the places are fully flooded with water. The streets are all running over with water, and people's normal life is affected. The vehicles are all washed away and buildings are getting collapsed. All these destruction is taking place. இதெல்லாம் ஒரு பாலைவன தேசங்கள். இங்க எல்லாம் பாருங்க, வரலாறு காணாத மழை, இப்படி மழை வெள்ளத்தினாலே அங்கே என்னது எல்லா பெரிய அளவில் ஒரு சேதம். இதெல்லாம் இன்னைக்கு அவர்கள் பார்க்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாம் எதனால உண்டாகிறது அப்படின்னா, பூமத்திய ரேகையானது உடைந்து அது வடபக்க விலகி போயிருக்கிறது நிமித்தமே இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. இது ஒரு தேசத்திற்கல்ல, முழு உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Children of God, we know that Saudi Arabia is a deserted place and there will be very scarce rainfall there, but now they are telling that there is immense rainfall, great rainfall there, which history has not seen, and the places are fully flooded with water and the normal life is affected, and there are great destruction of belongings and properties also. Why all this is happening? This is happening only because of the changes in the equatorial line. That is, the equatorial line is broken in the eastern side and it has moved little towards the north.